பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய தேவன் அதிசயங்களை காண பண்ண இந்த நாள் அதிசயத்தின் நாள். உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கொண்டு பல பிசினஸ்ல தோல்வி அடைந்து வெற்றி காண முடியாமல் ஆண்டவருடைய வார்த்தை நம்பிதான் செய்தேன், போனேன், நடத்தினேன் என்றெல்லாம் வெற்றி காணும் போதெல்லாம் சொல்லாத வார்த்தை தோல்வி அடையும் போது ஏன் என்ற கேள்வி குழப்பமாய் இருக்கிறீர்களா? என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குதான் அந்த வார்த்தை. விதத்திலே சோர்ந்து போன மனிதனுக்கு அவன் பலன் அளிக்கிறார். ஒருவேளை எதனால நீங்க சோர்ந்து போய் எனக்கு தெரியாது, பலவிதமான குழப்பத்தினாலே பதட்டம், அடுத்தது என்ன செய்வது தெரியவில்லை, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கிறது என்று சொல்லி குழம்பி போயிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போவாதீர்கள். யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் போகும் பாதை அவர் அறிவார். நமக்கு என்ன வேண்டும் என்று அறிந்த பரமபிதா, இந்த நாள் அறிந்த பரமபிதா உங்களுக்கு அதிசயங்களை செய்யும்படிதான் இந்த வார்த்தைகளை நோக்கி வருகிறது. ஒரு நாள் நீங்கள் லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அநேக படகுகள் இருந்தது, அதில் ஒரு படகுல இயேசு ஏறினார். லூக்கா 5:3 வசனத்தில் பார்க்கும், பேதுரு அந்த படகை விட்டு இறங்கினார். இயேசு அந்த படகில் ஏறி, யாருடைய படகு? சீமோன் பேதுருடைய படகு. தோல்வி, ஒன்றும் அகப்படவில்லை, தோல்வி. எவ்வளவு பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை, தோல்வி. சோர்ந்து போகாம என்ன குறை உண்டு என்று சற்று நிதானித்து தன் வலையை அலசி கொண்டிருந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்போதும் தோல்வி வரும்போது மற்றவருடைய காரணங்களை சொல்லாதபடி, இவளுடைய முகத்தை பார்த்து வந்தேன், இவர்கள்தான் என்னை இப்படி சொல்லி அனுப்பினார்கள், இவளுக்கு ஜெபம் பண்ணிதான் நான் இதை செய்தேன் என்று மற்றவருடைய குறை சொல்ல விட்டு விட்டு உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார். பேதுரு பாருங்கள், அந்த வலையிலே மீன் அகப்படவில்லை, ஆராய்கிறார். அந்த வலையில் ஆராய்ந்து அலசி பார்க்கிறார். ஒரு நாள் நாம் தோல்வி படும்போது சோர்ந்து போய் யாரோ ஒரு நபரை காரணம் காட்டி பிசாசு இடம் கொடுத்து அவர்களை தவறா பேசிக்கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களை விட்டு விடுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுரு படகில் ஏறி சற்று தள்ளும்படி செய்தார். அவளை நோக்கி, சற்று தள்ளு, உங்களை அதிசயத்தை காண வேண்டுமென்றால் ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தையை கவனிங்க, சற்று தள்ளு. அவ்வளவுதான், இனிமே ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. குடும்பம் அவ்வளவுதான், வாழ்க்கை அவ்வளவுதான், ஊழியம் அவ்வளவுதான், படிப்பு அவ்வளவுதான், இனி முன்னேறவே முடியாது என்று அக்கறை ஓரமாய் இருந்த அந்த படகை ஆண்டவராய் இயேசு அந்த படகில் ஏறி சற்று தள்ளும்படி சொன்னார். லூக்கா 5 வாசித்து பாருங்க. சற்று தள்ளு, ரொம்ப அல்ல, சற்று தள்ளும்படி. அந்த படகு தண்ணியை விட்டு கரையிலே தள்ளப்பட்டு இருந்தது. அந்த கரையிலிருந்து சற்று தள்ளும் என்று சொன்னார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுள் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் அவர் சொல்ற வார்த்தை மாத்திரம் கவனமாக கேட்க வேண்டும். தோல்வியா, மனவேதனையா, குழப்பமா, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லை என்று தத்தளிப்போடு, கண்ணீரோடு, வேதனையோடு, மன துக்கத்தோடு, வேகலத்தோடு, அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போன நிலையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மகனே, சற்று தள்ளு, மகளே, சற்று தள்ளு.
பரிசுத்தவான்களே சற்று தள்ளு, வாலிப செல்வங்களே சற்று தள்ளு. வாழ்க்கை முடிந்து விட்டது பாஸ்டர், வாழ்க்கை முடிந்து விட்டது, போதும், நான் என்னதான் பாவம் செய்தேன் என்று கண்ணீரோடு வேதனையோடு பெருமூச்சை கடவுள் கேட்டார். சற்று தள்ளு. நீ எப்போ தவறை உணர்ந்து அழுதாயோ, எப்போ மனஸ்தாபப்பட்டு கதறி கண்ணீர் விட்டாயோ, ஐயோ நீ சொன்னது தப்புதான் ஆண்டவரே, சொன்னதை செய்யாமல் போன தப்புதான் என்று உணர்ந்து அழுது கண்ணீர் விட்டாயோ, அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சற்று தள்ளுமா. ஏன் சற்று தள்ள வேண்டும்? அந்த கரையில் என்ன இருக்கிறதா? ஏசாயாவின் புஸ்தகம் 57:20 வாசித்து பாருங்க. அந்த கரையிலே துன்மார்க்கன் கொந்தளிக்க கடலை போல இருக்கிறார். அந்த கொந்தளிப்பினாலே கரையில அழுக்கும் சேரும் கரையில இருக்கிறார். கரையில அழுக்கு சேர். இந்த அழுக்கு என்ற வார்த்தை ஏசாயா 64:6 நம்ம நீதியெல்லாம் அழுக்கும் கந்தயமா இருக்கிறது. பாருங்க, சுய பலத்தினாலே, சுய வார்த்தையினாலே, சுய சக்தினாலே, யாரோ சொன்னாங்க என்ற ஆலோசனாலே கேட்டு உணர்ச்சிவசப்பட்டு தேவ சப்தத்தை காத்திராமல் ஏதோ ஒண்ணு பண்ணிவிட்டு நஷ்டத்தை கண்டு சோர்ந்து போய் நீ எவ்வளவுதான் என்று சொல்லி தளர்ந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி ஊழிய வேண்டாம், சபை வேண்டாம், எங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை போராட்டம் வேண்டாம். கர்த்தர் சொல்ற சற்று. துன்மார்க்கன் கரையில் இருக்கிறார். அங்க அழுக்கு இருக்கு மகனே, அங்க சேறு இருக்குது. யோபின் புஸ்தகம் 13:12 வாசித்து பாருங்க. மேட்டுமை சேருக்கு ஒப்பா இருக்கிறது என்று யோபு சொல்லுவார். மேட்டுமை, நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி, தெரிஞ்ச பிசினஸ் தானே, தெரிஞ்ச மக்கள் தானே, என் ஜாதி மக்கள் தானே, என் சொந்தம் தானே என்று தெரிந்து கொண்டு நான் பாசத்தை வைத்து நேசம் வைத்து எல்லாவற்றையும் கொடுத்தேன், எல்லாவற்றையும் செய்தேன், நம்பி எல்லாவற்றையும் இறங்கி பண்ணேன். தோல்வி தோல்வி தோல்வி. கர்த்தர் சொல்றார், அந்த சேறு அழுக்கான இடத்தை விட்டு, அந்த கரையை விட்டு, பிள்ளைகளே, பிரியமானவர்களே, சற்று போதும். உன் சுயநீதி விட்டு சற்று தள்ளு. உன் சுய பலத்தினால் செய்த காரியங்களை விட்டு சற்று தள்ளு. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக, அதிசயத்தின் நாளாக ஆண்டவர் மாற்ற முடியும். இரண்டாவதாக ஆண்டவர் அங்க பார்க்கிறோம், லூக்கா 5 அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு ஆழத்திலே கொண்டு போங்கள் என்று சொன்னார். நன்றாக கவனிக்க வேண்டும். சற்று சொன்ன கடவுள் அங்க என்ன இருக்கு? சற்று தள்ளும் போது அலைகள் இருக்கிறது. அந்த அலைகளிலிருந்து ஆழத்துக்கு கொண்டு போ. அலைகள் என்ற வார்த்தை என்னவென்றால், அலை, யாக்கோபு எழுதின நிருபம் 1:6-7-8 வாசிக்கும் போது, ஒரு மனிதன் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அவன் ஒரே மனதோடு கேட்கணுமா? அவன் இரு மனதோடு கேட்டால் அலைக்கு ஒப்பா இருக்கிறார். அலை பார்த்திருப்பீங்க, ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். கடவுள் செய்வார், அப்புறம் எங்க செய்வார், கடவுள் கொடுப்பார், எப்ப கொடுப்பார், இன்னும் வரலையே, வரோம். இப்படி மாறி மாறி நினைவுகளை குந்தி 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 இருமனதோடு கேட்டீங்கன்னா ஒன்று பெற முடியாது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18:21 வாசித்து பாருங்க. எலியா சொல்லும் போது இருமனதோடு குந்தி குந்தி நடப்பது ஏன் என்று கேட்கிறார். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்ப பெற்றுக்கொள்வோம் என்று மன உறுதியோடு கேளுங்கள். ஏன் ஆண்டவர் ஆழத்தில் கொண்டு போய் சொன்னார் என்றால், கரையிலே சற்று தள்ளு என்று சொன்னார். சேரும் அழுக்கும். 2வது ஆழங்கள்,
அலைகள் இருக்கிற ஒரு வாழ்க்கை, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டு நடந்த வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய சத்தமும் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, பிரியமானவர்களே, தேவனுடைய பரிசுத்தவான்களே, கர்த்தர் அழைச்சாரா இல்லையா, என்ன அழைச்சது உண்மையா, கடவுள் சொல்லிதான் அதை செய்தேனா, கடவுள் சொல்லிதான் கொடுத்தேனா என்று இருமனதோடு இல்லாமல் நான் ஒன்றையே கேட்டேன், அதே நான் ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள், ஆழங்களை கொண்டு போங்கள். சங்கீதம் 107 சங்கீதம் 24 வாசித்து பாருங்கள். அவர்கள் ஆழங்களிலே அதிசயத்தை கண்டார். அதிசயங்கள் எங்க இருக்கிறது? ஆழங்களிலே இருக்கிறது. சமுத்திரத்தின் ஆழங்களிலே பார்வோன் சேனையை ஆண்டவர் கவிழ்த்து போட்டார். வலு சர்பத்தின் தலையை நசுக்கினார். பிரியமானவர்களே, ஆழங்களிலே ஒரு அமைதி இருக்கிறது, ஆழங்களிலே ஒரு இளைப்பாது இருக்கிறது. மனதில் குழப்பம் இருக்குமானால், பதட்டம் இருக்குமானால், டென்ஷன் இருக்குமானால் அமைதியா இருங்கள். ஆழங்களிலே கொண்டு போற ஆவியானவர், 2 அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் ஆவியானவர், நம்ம குறித்தான காரியங்களை அறிந்து நம்மளை போதிக்கிற ஆவியானவர். ஒரு உதவியை நாடுங்கள். தேவனுடைய ஆழங்களை அறிந்த தேவன், உங்களை குறித்து என்ன குறித்து தேவ இருக்கு, அவைகளை நாம் அறிய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிறைந்த தேவ பிள்ளைகள், அப்படி பரிசுத்தால் நிரப்பப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசிய வார்த்தையை கேளுங்கள். ஆழங்களுக்குள்ளே போய் ஒரு அமைதியான இடத்துக்கு அமர்ந்திருங்க. நானே தேவன் என்று அறியும்படி அமர்ந்திருங்க. சும்மா இருங்கள், கர்த்தர் யுத்தம் செய்வார். அவசரப்பட்டு எதுவும் முடிவுக்குள்ள கொண்டு வரார். ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், மறுபடியும் நஷ்டமாயிடுமோ, திரும்பி சரிஞ்சிடுமோ, திரும்பி அந்த பாதிப்பு வந்துடுமோ, திரும்பி என் பிள்ளைங்க பாதிக்கப்படுவார்களோ, என் சபை பாதிக்கப்படுமோ, என் ஊழியம் பாதிக்கப்படுமோ, என் வியாபாரம் பாதிக்கப்படுமோ என்று குழப்பம் கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என் மகனே, ஆழத்திலே கொண்டு போ, உன் மனதை ஆழத்துக்குள்ளே கொண்டு போ, உன் சிந்தை ஆழத்துக்குள்ளே கொண்டு போ, உன் விசுவாசத்தை ஆழத்துக்குள்ளே கொண்டு போ. 3 லூக்கா 5 சொல்லும் போது 4:5 வளைய போடு என்று சொன்னார் இயேசு. 5 பேதுரு சொல்கிறார், தேவரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எங்க வலைய போட்டா எறா கிடைக்கும், சங்கரா கிடைக்கும், கெல்த்தி கிடைக்கும், கடமா கிடைக்கும், எல்லாம் எனக்கு அறியும், அறிந்திருக்கிறேன், அனுபவங்கள் இருக்கிறது. அதெல்லாம் என்னை தோல்விக்குள்ள கொண்டு போய் உலக மனுஷனோடு கலக்க வைத்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி இனி வாழ்க்கை, இனி தேவனுடைய வார்த்தையின்படி வியாபாரங்கள், தொழில், ஊழியங்கள், அவர் சொல்லாமல் எதையும் நீ செய்ய மாட்டேன் சொல்லுகிறார். பிரயாசப்பட்டு எவ்வளோ பிரயாசப்பட்டு ஓடினேன், ஊழிய குடும்பத்தை காப்பாற்ற பிரயாசப்பட்டு, என் பிள்ளைகளை படிக்க பிரயாசப்பட்டு, என் சபையை கட்ட பிரயாசப்பட்டு, என் ஊழியத்தை கட்ட பிரயாசப்பட்டு, என் அண்ணன் நான் பிரயாசப்பட்டேன், என் கணவனுக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டு என்னை ஏமாத்தி விட்டு, ஆனால் பஞ்சக வலையில விழுந்து போய் தோல்வியை சந்தித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவன் சொல்லுகிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை நான் போடுகிறேன். 6 மிகுதியான மீன்களை பேதுரு பிடித்தார். இந்த நாட்களிலே அந்த வார்த்தையின்படி செயல்படும். உன் சுய புத்தியில் சாயாமல் தேவனுடைய வார்த்தை, வாக்கு தத்தங்களை சார்ந்து அப்புறம் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள், செய்து பாருங்கள்.
மிகுதியான மீன்களை அவன் பிடித்தான். முதல் அதிசயத்தை காண வேண்டுமானால் சற்று தள்ளு. தோல்வி நிமித்தம் துன்மார்க்கமான உலக மனுஷனுடைய ஆலோசனைகள், தோசியக்காரன் ஆலோசனைகள், பொல்லாத மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு நீ விழுந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றா, சற்று வெளியே வா, சற்று வெளியே வா, ஆழத்தில் கொண்டு போ மகனே, சந்தேகப்படாத, நான் உனக்கு அதிசயத்தை நிச்சயம் செய்வேன். உன் ஆத்மா எப்போ இளைப்பாறுதலுக்குள்ள வருகிறதோ நிச்சயம் நீ அதிசயத்தை காண்பாய். வார்த்தையின்படியே வலையை போல், வார்த்தையின்படியே தொழில் செய், வார்த்தையின்படியே ஊழியத்தை செய். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் எதையும் செய்யாது. பாருங்கள், மிகுதியான மீன்கள், மீன் அல்ல மீன்கள், அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படிந்து செயல்படும் போது மீனவர்கள் குறிப்பா இரவுல தான் வளையப்படுவார். ஆனா பேதுரு பகலில வளையப்பட்டார். யோசித்து பாருங்கள், அவர் பிரயாசப்படும் போது ஒரு மீன் அகப்படவில்லை. அவரை பார்த்து எல்லாம் ஓடிவிட்டார். சில நேரம் சொல்லுவோம் பாருங்க, ஐயோ நான் போய் தான் இந்த கம்பெனியை மூடிவிட்டேன், மூலியமே போய்விட்டேன், நான் எங்க போனாலும் ராசி இல்லைன்னு சொல்றேன். ராசி இல்லை, எங்க கேட்டாலும் கைக்குடி வரல, ஒரே சபிக்கப்பட்ட சாபமான வாழ்க்கை, சாபமான பிள்ளை என்று கண்ணீர் வெடிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சோர்ந்து போவாது. உங்களோட வார்த்தை ஒரு மதிக்கலை, என் கணவர் மதிக்கலை, என் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டாங்க, நான் சொல்ற வார்த்தை எதுக்கும் கனம் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. அந்த வார்த்தையை சொல்றபடியே கீழ்ப்படிந்து பாருங்க. மிகுதியான ஆசீர்வாதத்தை, மிகுதியான நன்மைகளும், மிகுதியான மேன்மைகளும் காண்பீர்கள். உனக்கு அதிசயத்தை காணப்படும். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, நான் சொன்ன இயேசுவின் நாமத்திலே இந்த காணொலி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். தோல்வி நிறைந்த வாழ்வல்ல, வெற்றி நிறைந்த வாழ்வுக்கு அழைத்த கடவுள் இந்த நாளிலே பிள்ளைகள் அதிசயத்தை காண வேண்டும், அற்புதத்தை காண வேண்டும், மகிமையை காண வேண்டும். இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும், இழந்து போன சுகத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும், இழந்து போன ஆரோக்கியத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளட்டும். தகப்பனே, தாமதம் கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு வந்து சேர்வதாக. ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வல்லமையுள்ள கரம் நீட்டப்படட்டும், அற்புத கரம் நீட்டப்படட்டும், அதிசயமான கரம் நீட்டப்படட்டும். மகிமை விளங்குவதா, தடைகள் நீங்குவதா, இயேசுவின் நாமத்திலே அற்புதத்துக்காக ஜெபிக்கிறேன், சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், தொழிலுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் மேன்மைப்படுத்தும், குடும்ப வாழ்க்கை கட்டப்படட்டும், ஊழியங்கள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.